சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. திமுக 60,000 வாக்குகளில் முன்னிலை, வெற்றி வெற்றி. தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியானது நிலவிட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியாக இருந்தது. இந்த தேர்தலை வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தொடருமா, இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஆட்சி தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை. தற்பொழுது இன்னைக்கு தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக போகுது. குறைஞ்சது மதியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் அப்படின்றது மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிடும். குறைஞ்சது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 118 தொகுதிகளை வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தொகுதியை திமுக கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட திமுக இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 50,000 60,000 வாக்குகள் முன்னிலை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த 5 வருடம் திமுக தான் அப்படின்ற மாதிரியான பின்பத்தை வகுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது கடைசி சுற்று வரை, அதாவது இப்போதான் 4 சுற்றுகள் 5 சுற்றுகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. கடைசி சுற்றுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களும் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்ததுக்கு பிறகு, மொத்தமாக 20 சுற்றுகள் இருக்குன்னா அந்த 20 சுற்றுகள் முடிவடைந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஒரு 15 சுற்று வரும்போதே தெரிஞ்சிடும் யார் முன்னிலையில் இருக்காங்க. அவங்க தான் கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிடும். அதனால் வெயிட் அண்ட் வாட்ச், யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் தாவேக்காவை எளிதாக நினைக்காதீங்க. தாவேக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது. அது இந்த ரிசல்ட் அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதுதான் உண்மை, நிகசமான உண்மை. என்னதான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் அடுத்த வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விதமான மாற்றங்களை இந்த தேர்தலை நம்ம எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.